வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 39 தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட சேனலை நம்ம சேனல் நீங்கள் பே பண்ணி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மச்சீஸ். அதை முழுசாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்களை கரெக்டாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் சேனலில் இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணுறேன். ஓகே மச்சீஸ், போன வீடியோவில் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 டிப்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோவில் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டே டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். 2 விஷயத்தை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களோட வீடியோஸ்க்கு நீங்கள் வியூஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். நம்பர் 1, மெயின்டைன் கன்சிஸ்டன்சி. ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸை போடணும். ஸோ தொடர்ச்சியாக வந்துட்டு வீடியோஸை போட்டுக்கிட்டே இருக்கணும், கேப்பே விடாமல். கேப் விடாமல் அப்படின்னா இப்போது வாரத்துக்கு 3 வீடியோஸ் நீங்கள் போடுறீங்கன்னா வாரம் போட்டுக்கிட்டே இருக்கணும். திடீர்னு ஒரு வாரம் விட்டுட்டு அடுத்த வாரம் 3 வீடியோஸ் போடுறது, அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் 3 வீடியோஸ் போடுறது, அப்படி பண்ணக்கூடாது. வாரத்துக்கு 3 வீடியோஸாக வாரம் போட்டுக்கிட்டே இருக்கணும். வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறீங்களா, வாரம் கண்டிப்பாக அதை நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதிகமாக வீடியோஸ் போடுறதை விட தொடர்ச்சியாக வீடியோஸ் போடுறது தான் யூடியூப்க்கு முக்கியம். ஸோ மெயின்டைன் கன்சிஸ்டன்சி. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸை அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி, கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்ற ஒரு மேட்ரு நம்ம சேனலுக்கு அதிகமாகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எத்தனை பேருடைய ஹோம் பேஜில் உங்களோட வீடியோஸ் போயிட்டு டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறதான் அந்த இம்ப்ரெஷன்ஸ்க்கான ஒரு ரேட்டு. ஓகேங்களா? ஸோ இம்ப்ரெஷன்ஸ் கிளிக் த்ரூ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜில் வந்துட்டு அவங்களே வந்துட்டு ஒரு டேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணியும் அந்த பேஜை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு சைடில் காமிக்கிறேன். இம்ப்ரெஷன்ஸ் கிளிக் த்ரூ ரேட் அப்படின்னு இருக்கும். ஒன்றுமே இல்லைங்க, எவ்வளோ பேர்த்தோட ஹோம் பேஜில் உங்களோட வீடியோஸ் டிஸ்பிளே ஆகுது, அதில் எவ்வளோ சதவீதம் பேர் அந்த வீடியோஸை கிளிக் பண்ணி பார்க்குறாங்கன்றதா இந்த இம்ப்ரெஷன்ஸ் கிளிக் த்ரூ ரேட்டு. ஓகேங்களா? இப்போது இம்ப்ரெஷன்ஸ் வந்துட்டு 1 lakh அப்படின்னு உங்கள் சேனலுக்கு காமிக்குதுன்னா 1,00,000 பேர்த்தோட ஹோம் பேஜில் உங்களோட வீடியோஸ் டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதுக்காக வியூஸ் வந்து 1,00,000 வரணும் அப்படின்னு சத்தியமாக அவசியமே கிடையாது. 1,00,000 பேர்த்தோட ஹோம் பேஜில் காமிக்குது, பட் அதில் எவ்வளோ பேர் கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்க்குறாங்கன்றது தான் வந்துட்டு வியூஸ் கவுண்டிங்கு. ஓகேங்களா? ஒரு 1000 பேர் தான் அதில் கிளிக் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா உங்கள் சேனலுக்கு 1000 வியூஸ் தான் வரும். 10,000 பேர் கிளிக் பண்ணி பார்க்குறாங்கன்னா 10,000 வியூஸ் தான் வரும். ஸோ இதுதான் வந்துட்டு கணக்கு. ஸோ நான் சொன்ன ஃபஸ்ட்டு டிப்பை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா, கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரெஷன்ஸ் அதிகமாகும். இம்ப்ரெஷன்ஸ் அதிகமானாலே வியூஸும் கண்டிப்பாக அதிகமாகும். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ ஒரு 1,00,000 பேர்த்தோட ஹோம் பேஜில் உங்களோட வீடியோஸ் டிஸ்பிளே ஆகுது, இம்ப்ரெஷன்ஸ் வந்துட்டு 1 lakh அப்படின்ட்டு இருக்குது. அப்போ வியூஸ் வந்துட்டு ஒரு 10,000 வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அடுத்தது நீங்கள் வீடியோஸை கன்சிஸ்டண்ட்டாக போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த இம்ப்ரெஷன்ஸ் 1 lakh அப்படிங்கிறது 2 lakhs 3 lakhs 10 lakhsன்னு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 10,00,000 பேர்த்தோட ஹோம் பேஜில் உங்களோட வீடியோஸ் காமிக்கும்போது இம்ப்ரெஷன்ஸ் 10,00,000 அப்படின்னு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வியூஸ் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகும் இல்லையா? ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போட்டிங்கன்னா இம்ப்ரெஷன்ஸ் அதிகமாகும். இம்ப்ரெஷன்ஸ் அதிகமானால் வியூஸும் வந்துட்டு அதிகமாகும். ஸோ டிப் நம்பர் 1, மெயின்டைன் கன்சிஸ்டன்சி. டிப் நம்பர் 2, உங்களோட தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் வந்துட்டு ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் சரி, எப்பேற்பட்ட கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி டைட்டில் எந்த மாதிரி தம்ப்நெயில் கொடுக்குறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இப்போது நான் ஃபஸ்ட்டு டிப் சொன்னேன் இல்லையா, இம்ப்ரெஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் அதிகப்படுத்தினீங்கன்னா வியூஸ் அதிகமாகும்னு. இப்போ 1,00,000 பேர்த்தோட ஹோம் பேஜில் உங்களோட வீடியோ டிஸ்பிளே ஆகுது. அவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா தான் ஒரு வியூ வந்துட்டு கவுண்ட் ஆகும் இல்லையா? அப்போ அவங்க எப்படி கிளிக் பண்ணுவாங்க? உங்களோட தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் தான் அவங்களோட கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். ஃபஸ்ட்டு தம்ப்நெயில், அதுக்கப்புறம் டைட்டில். அது ரெண்டும் வந்துட்டு அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி அட்ராக்ட் பண்ணால் தான் அவங்க வந்துட்டு கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இம்ப்ரெஷன்ஸ் அதிகமாச்சுன்னா வியூஸ் அதிகமாகாது. இம்ப்ரெஷன்ஸ் அதிகமாக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோவுக்கு தம்ப்நெயில் அண்ட் டைட்டிலையும் வந்துட்டு பெஸ்ட்டாக கொடுக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டும் சேர்ந்து பேலன்ஸ் ஆகி நமக்கு வியூஸ் வந்துட்டு வேறு லெவலுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்துட்டு யூடியூப்பில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் தம்ப்நெயில் அண்ட் டைட்டிலில் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணணும். தம்ப்நெயிலை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் தம்ப்நெயிலுக்கு யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான தம்ப்நெயில்ஸ் வந்துட்டு மேக் பண்ணுங்கள். அதே மாதிரி டைட்டிலும் வந்துட்டு நல்ல பெஸ்ட்டாக கொடுங்க. டைட்டிலை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி டைட்டில் தனியாக கொடுக்குறது, எப்படி தம்ப்நெயில் மேக் பண்ணுறதுங்கிறத பார்த்தீங்கன்னா தனித்தனி எபிசோட்ஸில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ பழைய எபிசோட்ஸ்லாம் போய் பாருங்கள். தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ பெஸ்ட்டாக இருக்கணும் டைட்டிலும் தம்ப்நெயிலும். அதே மாதிரி வியூவர்ஸை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி என்ன தானே அந்த வீடியோவில் இருக்குது அப்படின்னு அவங்க அதை கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு தூண்டணும். அந்த அளவுக்கு வந்து அந்த டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் வந்துட்டு இருக்கணும். ஸோ இந்த 2 டிப்பையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வீடியோஸ்க்கு வியூஸ் பிச்சுக்கும்,
ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கு, இல்லை அப்படின்னா அந்த டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர்னு கொடுத்துருங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறையா அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். See you in next video. Until then, bye from Baba. Bye.